எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 58வது தசகம் பார்க்கலாம். கிருஷ்ணா. குருவாயூரப்பா இடை சிறுவர்களோடு விளையாடுவதிலேயே ஈடுபட்டு பிரலம்பாசுரனை வதைப்பதில் சற்று தாமதம் ஏற்படவே பசுக்கள் மனம் போனபடி புல்லை விரும்பி மேய்த்து கொண்டே வெகு தொலைவில் உள்ள ஐஷீகம் என்ற வனத்திற்கு சென்றுவிட்டன. வெயிலின் கொடுமை புகாத பிருந்தாவனத்தை விடுத்து பசுக்கள் இவ்வனத்தை அடைந்தன. தங்களை விட்டு பிரிந்தாலும் வெயிலின் வெம்மையாலும் தாகத்தினாலும் கலங்கி அவை அசையவும் இயலாது போயின. சூரசேனன், குலவிளக்கே, சௌரியே அப்பொழுது தனது நண்பர்களுடன் பசுக்களை தேடி வெகு தூரம் வந்து முஞ்சிக்காட்டில் வழியறியாது துன்பமுற்று நிற்கும் பசுக்களை கண்டு அவற்றை திருப்பி அழைத்து செல்ல விரைவாக அவைகளை நெருங்கும்போது அந்தோ நாற்புறமும் காட்டுத்தீ சூழ்ந்துவிட்டது. அந்த தீ கொடிய சத்தத்துடன் நாற்புறமும் பரவவே தப்பித்து செல்ல வழியறியாத இடையர்களும் பசுக்களும் பாதி உடல் வெந்து கருகினார் போன்ற துன்பமுற்று உலகினுக்கு உற்ற உறவினனே கண்ணா, எங்களை காப்பாற்று, எங்களை காப்பாற்று என்று கதறி எல்லோருடைய துயரங்களையும் துடைக்கும் தங்கள் ஒருவனையே அடைக்கலம் புகுந்தனர். அப்பொழுது பயப்படாதீர்கள், பயந்தது போதும், கண்களை எல்லோரும் மூடிக்கொள்ளுங்கள் என்று தாங்கள் கூற கேட்டு அவர்கள் அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளவே காட்டுத்தீ எங்கே போயிற்று, கோரைப்புல் காடு எங்கே சென்றது என்று வியக்குமாறு எல்லோரும் பாண்டீர ஆலமரத்தடியில் இருந்தனர். ஹே குருவாயூரப்பா, உமது வெற்றியே வெற்றி, இது என்ன மாயையோ என்று அவர்கள் போற்றி உரைப்பது கேட்டு புன்முறுவல் பூத்த வண்ணம் மேலும் பற்பல விளையாட்டுக்களை செய்து கொண்டு வனத்தில் சஞ்சரித்தீர்கள். வெயிற்காலத்தில் பூக்கும் மாதிரி பாதிரிப்பூக்கள் பூத்திருப்பதினாலேயே அது வேநீர்காலம் என்று அறிய முடிந்ததே தவிர அவ்வனத்தின் அடர்த்தியால் எங்கும் குளிர்ந்து இருந்தது. குருவாயூரப்பா, தாங்கள் யமுனை கரையில் உள்ள இடங்களில் கழித்த வேநீர்காலம் எப்படி இருந்தது தெரியுமா? இதோ தங்களிடம் பக்தியற்றவர்கள் ஆத்தியாத்மிகம் முதலிய துயரங்களை அனுபவிக்கையில் அவர்கள் மனதில் உள்ள துன்பத்தின் வெம்மை போலவும் தங்களை சுதிப்பவர்களின் உள்ளத்தில் உள்ள பாவமான சேற்றை உலர்த்தும் துதியின் சூடு போலவும் தங்கள் கையில் உயர்ந்து விளங்கும் சக்கரத்தின் ஒளி போலவும் விளங்கியது. இவ்வேநீர்காலத்திற்கு பின் வருகை புரிந்த மழைக்காலம் தங்கள் திருமேனி போன்று கருத்த வண்ணமுடைய மேகங்களுடனும் தங்கள் இடையில் விளங்கும் மஞ்சள் பட்டாடைகளின் ஒளி போன்ற மின்னல்களுடனும் உலகில் அனைவரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருந்தது. அத்தகைய மழைக்காலத்தை மலை குகைகளில் விருப்பம் போல் விளையாடி கழித்தீர்கள். தேவதேவனே, மலைகளில் சிறந்த கோவர்தன மலை தனது குகைகளில் புகுந்து விளையாடுகின்ற பெரும்புகழ் பெற்ற தங்களை மயில்களின் கோ கூ கூ என்ற புதிய ஒலிகளினால் துதித்தும் மலர்ந்த மல்லிகை கதம்பம் முதலிய பூக்குவியல்களால் புஷ்பாஞ்சலி செய்தும் சேவித்தது. இதன் பின் வந்த சரத்காலம் தங்களது பக்தரது உள்ளம் போல தெளிவான நீரோட்டமுடையதாக விளங்கியது. தூய்மையான அவ்வனத்தின் அழகை அனுபவித்துக் கொண்டும் தங்கள் புல்தரையில் பசுக்களை மேய்த்து விளையாடினீர்கள். ஹே குருவாயூரப்பா, என் உடற்பிணியினை நீக்கியருளி நல்ல உடல்நலத்தை தந்துள்ள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.